இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா ட்ரெண்டிங் கேஸ் சேனலில் திரும்ப உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கொஞ்ச நாளாக கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோ பண்ண முடியல, எதுவும் நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி என்ன டார்கெட்டு, இன்றைக்கி என்ன நடக்க போகுது, இன்றைக்கி 30/12/2024 வருஷம் முடிய நாளை ஒரு நாளே உள்ளது. அதுக்குள்ளே ஏதாச்சும் 4Dக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். வின்வின் 802 இதுக்குரிய நம்ம 4D அண்டு சீபோர்ட் இதுக்குரிய கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வெற்றியை நோக்கி பயணிப்போம். முழு வெற்றியை கண்டிப்பாக வாங்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர்லேயே 0 இருக்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக 0 வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே என்ன கணக்கு என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நம்பர்லேயே. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 765 0க்கு 7 9க்கு 6 6க்கு 5. ஓகேவா? இதுதான் நேற்று வந்து ரிசல்ட்டு. ஓகே, இன்றைக்கி எப்படி இருக்க போகுது கெஸிங்கில் எப்படி கணக்கு வச்சா நேற்று ஃபுல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 17365. ஓகேவா? இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நேற்று வந்து மிஷின் நம்பர் அதுக்குரிய ரிசல்ட்டு, முந்தா நேற்று வந்து ரிசல்ட், அதாவது மிஷின் நம்பர் ப்ளஸ் ரிசல்ட்டு, மிஷின் நம்பர் ப்ளஸ் ரிசல்ட்டு அப்படின்னு கணக்கு எடுத்தால் தான் நம்மளுக்கு 4D உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போ வந்து நேற்று வந்த மிஷின் நம்பர், முந்தானத்து வந்த மிஷின் நம்பர், அதுக்குரிய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். ஒரு முக்கியமான தகவலை இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 4 7 6. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 7 5 அப்படிங்கும்போது 174 அப்படின்னு கணக்கு வந்துச்சு. நான் இதை அப்படியே இறக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா 174 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சதில் அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த 4க்கு அப்படியே இந்த இடத்துல 1 அப்படின்னு வரதை 4க்கு 7ன்னு பவராக மாற்றி 7க்கு 6ன்னு மாற்றி 4க்கு 5 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டான். எங்கே டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். சிம்பிள் தான். இங்கே மிஷின் நம்பரில் 476 இருக்குது, இங்கே மிஷின் நம்பரில் 475 இருக்குது. 475க்கு 174னா 476க்கு ஒருவேளை நான் என்ன 175 வருமோ அப்படிங்கிற கணக்கில் வைக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த 4க்கு வந்து அப்படியே வந்து 1ன்னு சொல்லிட்டு பவரில் இருக்கிறத 4க்கு 7ன்னு பவரில் மாற்றி 7க்கு 7 நீங்கள் கணக்கு வரும்போது இங்கே 7க்கு -1ன்னு வச்சு 5 அப்படிங்கும்போது எனக்கு இந்த 4க்கு வந்து +1 5 அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக இந்த வேலையை முடிச்சிட்டாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மிஷின் நம்பரை உங்களுடைய கணக்கில் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மிஷின் நம்பரில் ஓரளவுக்கு கணக்கை வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு நிற்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம அதுக்கு முன்னாடி நாள் வந்து இந்த ஒரு 4 ரிசல்ட்டையுமே எடுத்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா 9க்கு 6, 4க்கு 9, 9க்கு 1. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7க்கு +1 8, 5க்கு 0, 6க்கு 9 பவரில் இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாங்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா 7க்கு 0, 1க்கு 9, 1க்கு 6. அதே மாதிரி இங்கே 4க்கு 7, 7க்கு 6, 6க்கு 5 அப்படியே சிம்பிளாக வச்சு முடிச்சிட்டாங்க. மிஷின் நம்பரில் கணக்கு வரும்போது சப்போஸ் அந்த மிஷின் நம்பரில் வந்த நம்பர் இதில் ஏதாச்சும் எங்கேயாச்சும் ரிப்பீட் ஆகுது, இந்த இடத்துல எங்கேயாச்சும் தனித்தனியாக காமிக்குது, தனித்தனியாக எங்கேயாச்சும் வருது, கணக்கில் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மிஷின் நம்பரை கணக்கில் வச்சு இந்த இடத்துல எடுக்கிறதுல ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு உட்காரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ வந்து 3765 இதுதான் ரிசல்ட்டு. சரி, 3765 அப்படிங்கும்போது இது மிஷின் நம்பர் சார்ட் தான். 3765 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு இப்படியும் கூட கணக்கு வரலாம். மிஷின் நம்பரில் இருக்கிறத அப்படியே தூக்கி இந்த இடத்துல வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியும் எதுவும் சொல்ல முடியாது நண்பர்கள். எப்படி வேணாலும் அவன் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதில் நான் பர்டிகுலராக நான் இந்த இடத்த மட்டும் நான் வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன். இந்த 2 இடமும் இதையும் நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். டார்கெட் நம்பர்ஸு இதே தான். ஓகே, இப்போ வந்து 3571 சொல்லிட்டு இங்கே இருக்குது. 3571 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது இதுலேருந்தும் நான் வந்து இது சொல்கிறதுக்கு என்னடா இதெல்லாம் இப்படிலாம் வருமாடான்னு நினைக்காதீங்க. அப்படியும் ஒரு நாள் கொண்டு வந்து வைப்பான். அப்போதைக்கு நான் சொல்கிறேன், இது மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்கான் நண்பர்களே என்கிட்ட. சரிங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 3க்கு 4, 7க்கு 9, 5க்கு 2, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது சீபோர்டில் வந்து 6. அப்படின்னா எனக்கு ஒரு செட்டு தெளிவாக வருது. ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறத திரும்பி இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது 3க்கு 4 நம்மளுக்கு இது வந்து ரிசல்ட்டை 3க்கு இந்த இடத்துல 4, 7க்கு 9, 5க்கு 2, 1க்கு நம்மளுக்கு வந்து 1க்கு வந்து இங்கே 2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5க்கு +1 6. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு செட்டு வருது. என்ன செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்படியும் மாற்றி அடிக்கலாம், அப்படியும் மாற்றி அடிக்கலாம். எப்படி கொண்டு வரேன்னே சொல்ல முடியாது. 4926. ஓகேங்களா? 4926. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3க்கு 4, 7க்கு வந்து 9 பவரு, 6க்கு வந்து 2, 5க்கு வந்து 6. 4Dயில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கணக்காக 4926 என் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. 1. சரி, 2வது, இப்போ இதே மாதிரி சிம்பிளியராக வேறு எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் இன்னொரு கணக்கு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? 3765 அப்படிங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு எங்கேயாச்சும் கணக்கு வருதா அப்படிங்கிறது இந்த வருஷத்துலேயே நான் இந்த வருஷ சார்ட்லேயே சொல்கிறேன். 3765 அப்படிங்கும்போது நம்ம எடுத்த அந்த 49 26 இதுக்கப்புறம் இந்த இதில் எங்கேயாச்சும் மேட்ச் ஆகிருக்குன்னா அதுக்கு இதுக்கும் சிமிலியராக இருந்துச்சுன்னா அது அப்படியே பாக்ஸில் போடுறது தான் கரெக்டாக கணக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க நண்பர்களே, வேறு ஒன்றுமே இல்லை. 3765 நேற்று வந்து வந்த ரிசல்ட்டு, ஃபுல் ரிசல்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டை நம்ம பார்த்துட்டோம். 3765 அப்படிங்க. இப்படி 4D இப்படி தான் நம்ம கணக்கு எடுக்க வேணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு பவர்லேயும் வருது, ஒரு நம்பர் பவரில் மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. நேற்று 242 டியருக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்தது, ஆனால் 292ன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். எப்படி வருதோ அதை அப்படியே மாற்றி அப்படியே பாக்ஸு அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வருது. அதே ஃபார்மேட் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். என்னுடைய அறிவுக்கு ஏற்றது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். 3765 அப்படிங்கும்போது இதில் இந்த இடத்துல பாக்ஸ் வருது, அந்த இடத்துல பாக்ஸ் வருதுலாம் சொல்லாமல் என்ன கணக்கோ அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 4768 அப்படிங்கும்போது நான் மிஷின் நம்பர்லேருந்து தான் எடுக்கிறேன். ஒரு ட்ரை இதில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. நான் அதனால தான் உங்களுக்கு கம்மியாகவே சும்மா 2 செட்டு தான் கொடுக்க போகிறேன். இது 3765 அப்படிங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா 4க்கு 1, 7க்கு 4, 6க்கு 6, 8க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 4க்கு 1 அப்படிங்கும்போது 3க்கு 0, 7க்கு 4, 6க்கு 6, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4765 8க்கு இந்த இடத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 6 அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா 7க்கு 5, 8க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன பவரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 6 அப்படின்னா 7க்கு 5 வருது, 7க்கு 5 வருது, 6க்கு 4 வருது, 5க்கு 3 வருது. அப்படிங்கும்போது இன்னொரு செட்டாக எனக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு இதுக்கு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இது ஒரு புது ட்ரிக்காக மேபி இதில் சப்போஸ் எல்லாமே மிஷின் நம்பர் வச்சு தான் கெஸ்ஸிங் எடுப்போம். நம்ம ரிசல்ட்டை வச்சு மிஷின் நம்பரில் இருக்கிற நம்பர் கெஸ்ஸிங் எடுத்தால் ஒரு வேளை செட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் நான் இதை வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். 0463 இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க நண்பர்களே, சரிங்களா? 0463 4926 இது 2 மட்டும் நாங்கள் என்னோடய கணக்கில் வருது. இது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. இது உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க, ஓகேவா? நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு இப்படி தான் வந்து இது ஆகுது, சிங்க் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் நான் சொன்னேன். 3762 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதே மாதிரி சிம்லியராக தேட போனால் இந்த இடத்துலையும் தான் நம்மளுக்கு செட் ஆகுது. ஆனால் வந்து நான் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ரிசல்ட் 3762 இருக்குது. நம்மளுக்கு நேற்று 3765 3க்கு வந்து 1, 7க்கு 2, 6க்கு 9, 2க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வருது, ஓகேங்களா? அப்படிங்கும்போது இது எப்படி கணக்கு வருதுன்னா, இதில் வந்து 1, 2, 9, 2க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா நேற்று வந்து 5 சி போர்டில் அப்படிங்கும்போது 5க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வருது. அப்படின்னா நம்ம கொடுக்குறதுல 3 செட்டு தான் நண்பர்கள் நான் கொடுக்க போகிறேன். சரி, அதை நல்லா நோட் பண்ணிங்க. இப்போ நான் கொடுக்கக்கூடியது 3 செட்டு தான். 4Dயில் என்ன இன்றைக்கி அப்படின்னா 1293 0463 4926 உங்கள் கணக்கில் வந்தால் தாராளமாக எடுத்துங்க, ஓகேவா? இதுதான். சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் வந்த இந்த வந்து ஒரு பாக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 1 8 7 9 9 6 5 அப்படிங்கும்போது இன்றைக்கி சி போர்டில் 4 கண்டிப்பாக வரலாம், அப்படி இல்லைனா 3 வரலாம். இது வந்து 4னா இதில் ஒரு 30 செட்டு, இதில் ஒரு 30 செட்டு வச்சுங்க. இதை தாண்டினால் வரக்கூடிய நம்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு 6 அப்படி சொல்லிட்டு திரும்பி ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 வந்து அப்படியே இந்த இடத்துல 6க்கு 5 அப்படிங்கும்போது 5 + 1 6ஆக வரலாம், இல்லை 5க்கு 4 இல்லை 5க்கு 3ஆக வரலாம். இதுதான் என்னோடய கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங் தான் எடுத்துங்க. மீண்டும் வெற்றியோட திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.